நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் திருமணத்தில் வந்து காலதாமதத்தையும் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஏற்படுத்துது. பொதுவாக மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக எல்லா லேடிஸும் என்ன ஆசைப்படுவோம், நம்ம தீர்க்க சுமங்கலையே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஒருத்தவங்க தீர்க்க சுமங்கலையே இருக்கணும் அப்படின்னா சனி செவ்வாய் கூட்டு எங்கே இருந்தாலும் சரி, கூட்டமைப்பு இருந்தாலும் சரி, அதில் அவங்க பார்வைப்பட்டாலும் மாங்கல்ய தோஷம் தான் சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு தீராத சண்டையாக இருக்கும். எதுக்கு சண்டை சச்சரவு வருதுன்னு தெரியாது. இப்போ 2 சந்திரன்கள் இருந்தாலோ இல்லை பாவிகளால் பார்க்கப்பட்ட அந்த கூட்டமைப்பில் இருந்தாலோ சண்டையில் அடிக்கடிக்கு தாலிகள் கலந்து விழும். மாங்கல்யம் வந்து சண்டையில் தவறி விழுகும். இல்லாட்டி அவங்களே எடுத்து வீசுவாங்க, வேண்டாம் இந்த தாலி இருக்கிறது சொல்லிட்டு எடுத்து வீசுறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் நிறைய சாமி இருக்குது, மற்றதில் பார்த்திங்கன்னா ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கு அந்த சாமியை நம்ம வழிபடும் போது நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்களே தவிர நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, இதை எல்லாத்தையும் குறிக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதும் குறிக்கிற பாவகம் அப்படிங்கிறதும் எதுனா பெண்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இது 2 நல்லா இருக்குமா, வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செஞ்சவங்க தேர்ந்தெடுத்து தான் ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அவங்க மூலிமா போய் மக்களுக்கு போய் நல்லது சேரணும்னு நினைப்பாங்களே தவிர இவங்க இப்படி இருந்தாங்க ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியுமான்ட்டு யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ. கிரியா யோகத்தின் மூலம் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுக்கும் நம்ம வந்து ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எது பண்ணாலும் 48 days தான். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கிரியா யோகத்தின் மூலம் நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு தேவையான கோள்களை இயக்கி ஒவ்வொரு ஜாதகரினுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிகழ்த்தி வருகின்ற கிரியா சரண்யா மேம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமகம். மேம், பொதுவாக உங்கள்கிட்ட நேர்காணலில் நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறதன் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ கிரியா யோகத்து மூலிமா பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை தியானத்து மூலிமா அவங்க கிரக யுத்தத்தை, அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிரக யுத்தத்தை அறிஞ்சு அதை தியானித்து சிந்தித்து அந்த விஷயத்தை எப்படி வந்து எந்த ஆக்டிவேஷனை நம்ம கட் பண்ணால் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ஒரு 8ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா கடன் ப்ராப்ளமு அந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கும். இல்லை 6th house ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேஷன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த தேவையான கொள்கைகளை இயக்கணுமோ அந்த வழியில் இயக்கி தியானித்து அவங்க பலனடைகிறது எங்களோட நோக்கம். கண்டிப்பாக மேம். மேம், இப்போ இந்த நேர்காணலில் உங்ககிட்ட நாங்கள் என்ன விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகம் போய் பார்க்கும் பொழுது குருபலம்லாம் வந்துருச்சா, திருமணத்துக்கு தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து நிறைய ஜோதிடர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் திருமணத்தில் வந்து காலதாமதத்தையும் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஏற்படுத்துதில்ல மேம். இது எதனால் மேம்? பொதுவாக மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன்னா பெண்கள் தான் தாலி அணிஞ்சிக்கக்கூடிய விஷயம். பட் அந்த மாங்கல்ய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த தாலி பாக்கியத்துக்கான ப்ராப்ளம்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொசிஷன் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸை தான் அவங்க மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கானது மட்டும் கிடையாது. அதுக்கான நபர்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அது மூலிமா வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது தான் மாங்கல்ய தோஷம். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் பாவம் கழுத்துன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்ம விருச்சகம்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசி, அந்த குரு இருக்கிற இடம் தான் வந்து கழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் உட்காரக்கூடாது, சுபர் தான் உட்காரணும். அதே மாதிரி அதுலேருந்து 8ஆம் பாவம் சரிங்க, அந்த இடத்துலையும் வந்து அசுபர்கள் உட்காரக்கூடாது. அவங்களும் பாவி அசுபர்கள் இல்லாமல் நல்ல கிரகங்கள் அமர்ந்தால் மட்டும்தான் வந்து கழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்துங்கிறது மாங்கல்யம்னு சொல்லிட்டு. ஸோ 2ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் நல்லா இருக்கணும். 2ல் நல்ல கிரகங்கள் உட்காந்து 8ல் பாவ கிரகங்கள் அமைஞ்சாலும் உங்களுக்கு அது தோஷம்தான்.
இல்லாட்டி 8ல் நல்ல கிரகங்கள் வந்துட்டு 2ல் வந்து பாவிகளை உட்காந்தாலும் தோஷம் தான். இப்போ பொதுவாக எல்லா லேடிஸும் என்ன ஆசைப்படுவோம், நம்ம தீர்க்க சுமங்கலியே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஒருத்தவங்க தீர்க்க சுமங்கலியே இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடமும் சரி 8ஆம் இடமும் சரி சுபர்கள் அமர்ந்து பாவிகளால் பார்க்கப்படக்கூடாது. அது அவங்க வாங்கின நட்சத்திர பாதசாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நல்ல கிரகங்கள் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த மாங்கல்ய தோஷம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேம். மேம் இப்போ பொதுவாக வந்து மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து திருமணத்துக்கு முன்னாடி திருமண தடையை கொடுக்குது, கால தாமதத்தை கொடுக்குது. அப்படிங்கும் பொழுது திருமணத்துக்கு அப்புறம் இது என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தும் மேம்? 2ல் சூரியன் இருந்தாலும் காலதாமதம், திருமண காலதாமதமாகும். லேடிஸ்க்காகட்டும் ஜென்ஸ்க்காகட்டும் 2ல் சூரியன் இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சனி செவ்வாய் கூட்டு எங்கே இருந்தாலும் சரி, இல்லை அவங்க கூட்டமைப்பு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பார்வைப்பட்டாலும் மாங்கல்ய தோஷம் தான் சொல்லுவாங்க. இது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு தீராத சண்டையாக இருக்கும். சந்தேகங்கள் வரும், செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் வரும். அப்புறம் அந்த வீட்டில் ஒரு திருமணம் ஆகிட்டு போன பெண்ணுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. எப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸாகவே இருப்பாங்க. எதுக்கு சண்டை சச்சரவு வருதுன்னு தெரியாது. இப்போ 2ல் சந்திரன்கள் இருந்தாலோ இல்லை பாவிகளால் பார்க்கப்பட்ட அந்த கூட்டமைப்பில் இருந்தாலோ சண்டையில் அடிக்கடிக்கு தாலிகள் கலந்து விழும். ஸோ மாங்கல்யம் வந்து சண்டையில் தவறி விழுகும். இல்லாட்டி அவங்களே எடுத்து வீசுவாங்க, வேண்டாம் இந்த தாலி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்து வீசுறதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ல் செவ்வாய் இருந்து அவரும் பலவீனம் அடைந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். குடும்ப சண்டை ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர் கூப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சிடணும்னு நினைப்பாங்க. அந்த உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் சில விஷயத்தில் நடக்கும். அது மாதிரி நிறைய மாங்கல்ய தோஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான்ட்டு கிடையாது. அவங்க வாழ்க்கையில் எப்படி இப்போ ஒரு நிம்மதி எப்படிலாம் குறைபாடு ஏற்படணுமோ அதுக்கான அத்தனை அமைப்பும் கொடுக்கறதா மாங்கல்ய தோஷம். கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வந்து தாலி வந்து அவங்களா கலட்டி வீசுவாங்க, அது வந்து கொஞ்சம் விலகி அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பற்றி சொன்னீங்களே. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது காலையில் எழுந்து பார்க்கும் பொழுதே வந்து தாலி செயின் வந்து கலண்டு விழுகிறது, இல்லை அது கொஞ்சம் அதில் போட்டிருக்க அந்த காசு அதெல்லாம் லூஸ் ஆகுறது விழுகிறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எதனால் மேம்? ஒன்று சண்டையில் நடக்கணும், சண்டையில் நடக்காதப்போ ஏதோ ஒரு விதத்தில் அது கலண்டு விழுகணும்னு அமைப்பு இருக்கும். ஸோ அந்த 2ல் சந்திரன் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக தாலி கலண்டு விழுணுங்கிறது அமைப்பு. அது சண்டையிலையும் விழுகலாம், தூக்கத்துலேயும் விழுகலாம், நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதோ நடக்கும் போதோ எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நம்ம நிறையா ஜோதிடர்கள் கிட்ட போகும்பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கோவிலில் வந்து அந்த மாங்கல்யத்தை வந்து போடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் நாங்கள் பேசின நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மாங்கல்யத்தை வந்து கோவில் உண்டியலில் போடாதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முதல்ல வந்து மாங்கல்யத்தை கோயில் உண்டியலில் போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பாக போடலாம், பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கட்டினதே போடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 21 நாள் கழித்து போடுங்கன்னு சொல்லும்பொழுது எந்த கோயில், இப்போ சில பேர் வைத்தீஸ்வரன், கீழ்பெரும்பலம், கேது இருந்துச்சுன்னா கீழ்பெரும்பலம், அப்புறம் சில பேர்த்துக்கு முருகர் கோயில், திருப்பதி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்க ஜாதகத்தில் அது எந்த அமைப்பு இருக்கோ அந்த சாமிக்கிட்ட ஒரு காணிக்கை முடித்து வச்சு நம்ம கல்யாணத்தப்போ கட்டினதை கழட்டி வச்சுட்டு மஞ்சள் கொம்பில் கட்டி அந்த தாலியை நம்ம கழட்டி போடக்கூடிய அமைப்பு தான் இருக்கணுமே தவிர சும்மா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, பொதுவாகவே கயிறு அப்படிங்கிறது கேது, சரிங்களா? அந்த கேதுங்கிற ஒரு விஷயம், இப்போ கல்யாணம் ஆச்சு நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்லி கேதுனாலே மன உளைச்சல், திருமண வாழ்க்கைனாலே சில பேருக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து மஞ்சள் தடவினாங்க. அந்த கடத்தில் வந்து மஞ்சளுங்கிறது குரு. ஒரு வீட்டில் வந்து குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, குரு பார்வை பெற்றாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு விலகி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சனி செவ்வாய் கூட்டு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி சூரியன் செவ்வாய் கூட்டு எங்கே இருந்தாலும் மாங்கல்ய தோஷம் இருக்கும். மாங்கல்ய தோஷத்துக்கு நிறைய பிளானட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் பட் அது சொன்ன மாதிரி அந்த கயிறுங்கிற ஒரு விஷயத்தில் மஞ்சளுங்கிற ஒரு விஷயத்தை தடவி தாலி கட்டும் போது குருபலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இயக்கும்பொழுதும் அடிக்கடிக்கு அதனால தான் மஞ்சளில் தாலி கயிறு மட்டும் கயிறில் இருக்கணும், செயினில் போடாமல் மஞ்சள் தடவிட்டே இருக்கும்பொழுது குருபலம் கிடைக்கும். அந்த காலத்து வாசலில் பார்த்திங்கன்னா நிலவுல கூட மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அதுவும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குருவும் செவ்வாய் அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வைக்கும்போது வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும். மெயினாக நான் எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறது வந்து நம்ம மனது தான். அந்த மனதுங்கிற சந்திரனுங்க விஷயம் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும்போது இவங்க காலையில் ஒன்று பேசுகிறாங்க, மத்தியானம் ஒன்று பேசுகிறாங்க, ஹஸ்பண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் பலமாக இருக்காது. ஸோ கல்யாணம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும்பொழுது ஹஸ்பண்டுக்கு வந்து சந்திரன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்க நிலையானவங்களா கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்த்து இது நிறையவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி கணக்கு எடுக்கலாம். அந்த வீட்டில் வந்து ஒரு முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கரெக்டான திதி எல்லாமே பார்த்திங்கன்னா திதியை பேஸ் பண்ணி வந்துடும்.
அவங்களுக்கு திதி கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் வாழ வந்த பெண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்ணை வந்து நிம்மதியாக வாழ வச்சுருக்க மாட்டாங்க. இல்லை ஹஸ்பண்டோட கூட போகிறப்ப அந்த காலத்தில் வந்து சொத்தை கொடுக்காம ஏமாற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் வரும்போதும் மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை முறையாக எல்லாம் கரெக்டாக இறந்துருந்தாங்க, அவங்களுக்கு கரெக்டாக ஆயுசு முடியும் போது இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க. நான் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, அந்த ஜாதகத்தில் இனிமேல் தான் அவங்க அம்மா இறக்கக்கூடிய வாய்ப்பு வருது. பட் கரெக்டாக வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் செலவாயிருன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வயசானவங்களுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்க இறந்து போனாலும் அந்த சாபமும் நம்மளுக்கு வரும். இப்படி பார்க்கும்போது அதை லேடிஸ்க்கு மட்டும் இது வராமல் ஜென்ஸும் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் மேட்ச் ஆவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து 8ல் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த 8ல் அவங்க இல்லாமல் அந்த பாதசாரத்தை பேஸ் பண்ணி அவங்க கட்டமைப்பு பார்த்து பண்ணும்போது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. சில பேர்த்தில் பார்த்தா 2 பேருமே சண்டை பிடிச்சிக்குவாங்க. தீராத சண்டை இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் ஒரு கூச்சல் இறைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒருத்தராச்சும் நல்லா இருந்தாங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுத்து போவாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் நிறைய விட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் பொறுப்பு சகிப்புத்தன்மையில் நிறையா இருந்து பொறுமையெல்லாம் இருந்தனால குடும்பங்கள் ஓடிச்சு. இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வளர்ச்சி பரிமாண வளர்ச்சி ஆனதுனால பெண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால டக்குன்னு டைவர்ஸ் அப்படிங்கிற அந்த கிரகங்கள் அவங்கள அந்த அளவுக்கு வேகமாக இயக்கும், ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அதை எல்லாத்தோட மையப்புலையும் அந்த தியானங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் மாங்கல்ய தோஷம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு அனுபவிச்சு தான் தீருவாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணதே எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணதே எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற இந்த தவறான புரிதலுக்கு வந்து ஆர்குமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஆத்ம சாந்தி, ஒரு பிரீத்தியோ இல்லை எந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்ட கொடுத்து இதுக்கு என்ன முறையான ப்ரொசீஜர் கடவுள் வந்து எந்த மதத்துக்கும் கொடுக்காதது வந்து இந்து மதத்துக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான் நிறைய சாமி இருக்குது, மற்றதில் பார்த்திங்கன்னா ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கு அந்த சாமியை நம்ம வழிபடும் போது நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதை பாருங்களே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க இவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு நெரிசலில் போய் அங்கேயும் மன உளைச்சலில் இல்லாமல் உங்களுக்கான விஷயத்தை மட்டும் உங்கள் பொட்டன்ஷியல் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லைஃப் ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஸோ அந்த கொடுப்பனை என்னென்னு அனலைஸ் பண்ணிவிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா மன உளைச்சல் இதுதான். இப்போ நம்ம எந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வரும் தெரிஞ்சுட்டு போய் நிற்கிறதுக்கும் எதுன்னு தெரியாமல் போய் நின்றுட்டு எங்கோ ஏறி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பாருங்க அப்படிங்கிறத என்னோட தாழ்மையான கருத்து. மேம் இப்போ வந்து இந்த மாங்கல்ய தோஷம் அப்படிங்கும் பொழுது இப்போ வந்து ஒரு ஜாதகர் அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நமக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கா, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, இதை எல்லாத்தையும் குறிக்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதும் குறிக்கிற பாவகம் அப்படிங்கிறதும் எது மேம்? பெண்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இது 2 நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கிரியா யோகத்துக்கான ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ மகாவதார் பாபாஜி கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சங்கராச்சாரியார், சரிங்க, மகா பெரியவர் சங்கராச்சாரியார் இது மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் சாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் முன்பு ஒரு காலத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோயிலை காலை இப்பொழுதில் எல்லாத்துக்கும் அருள் வழங்குற மீனாட்சி அம்மன் நைட்டான தாமச குணத்தால் வெளியே வந்து கண்ணுக்கு தெரிகிறவங்களையெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினாங்க. இதை தெரிஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மிகப்பெரிய பண்டிதர்களெல்லாம் கூப்பிட்டு யாகம் நடத்தியும் அந்த விஷயம் செயல்பாட்டுக்கு வரல. அப்போது காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி வராரு, அவர் அழைக்கும் போது பாண்டவர்கள் அழைக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை இந்த மாதிரி ஞானிகளாக வந்து இல்லற வீட்டில் இருக்கிறவங்க விஷயத்தில் வந்து தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலே உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைம் நைட் டைம்னு சொல்லிட்டு வெளியே அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தாமச கோணத்தில் வரும்பொழுது இவரை பார்த்து ரொம்ப கோவிக்கிறாங்க. அப்போ இவர் டக்குன்னு அவரை பார்த்து சில கவிதைகளும் பாட்டுகளும் பாடி அவர் வந்து கேட்குறாங்க, மதுரை மீனாட்சி சொல்லு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம நைட்டு பூரா நம்ம வந்து பரமபதம் அந்த மாதிரி விஷயத்த விளையாடுவோம், இது நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்னை மற்ற மனிதர்களை மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம், இல்லை நான் ஜெயிச்சேன்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு நடுவராக யார் இருக்காருன்னா பரமசிவன் இருக்கார். அவங்க மதுரை மீனாட்சி அம்மோட கணவர் வந்து பரமசிவனை நடுவில் வச்சு விளையாடும் பொழுது விடிய விளையாடும் போது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அதுக்கு இவர் சங்கராச்சாரியர் சொல்கிறாரு இல்லை நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறார், ஆமா மதுரை மீனாட்சி தாயே நீ ஜெயிச்சு நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் ஜெயிச்சது வந்து இவர் தான். ஏன்னா நீங்கள் விளையாடும் போதே உன்னை வந்து ஸ்ரீசக்கரத்துக்குள்ளார கட்டுப்பாட்டுக்குள்ளார அவர் கொண்டு வந்துட்டார்.
அப்போ நீ வந்து அவருக்கு நீ கட்டுப்பட்டு அந்த தியானத்து மூலிமா ஸ்ரீ சக்கரத்து மூலிமா அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த தாமச குணத்தை கொண்டு வந்துட்டனால அவர் தான் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மதுரை மீனாட்சி அம்மா கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டால் இந்த தாமச குணத்தை விட்டுட்டு எல்லா மக்களுக்கும் நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா அதால் நிறைய பேர் துன்பம் அடைஞ்சிருந்தாங்க. மக்கள் வந்து ரொம்ப வேதனையில் ஆள்பட்டு நைட்டானே வெளியே வர முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்கும் பொழுது பாண்டவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த தீட்சை பாபாஜி கிட்ட இவரும் வாங்கின தீட்சை மூலிமா ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளார கட்டுப்பாட்டு கொண்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மனையே ஒரு ஸ்ரீ சக்கரத்துக்கு கொண்டு வந்தார் அவர் தான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து பொதுவாக இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கவங்களும் சரி, இல்லை குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது எங்களுக்குள்ள, இப்போ பாரு ஏதாவது சண்டை சச்சரவுலேயே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை, ஆனால் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், எங்களோட குடும்பத்தில் வந்து நிம்மதி என்றைக்குமே நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன மாதிரியான எளிய ஆன்மீக பரிகாரங்கள் நீங்கள் சொல்லுவீங்க மேம்? இதுக்கு நம்ம பரிகாரம்னு சொல்கிறத ஃபஸ்ட்டு அவங்க அந்த அவங்களோட நிலையை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த கிரகம் தான் இப்படி தான் இருக்குது, நம்ம யாரை கல்யாணம் பண்ணாலும் அதில் ஆப்ஷன் எதுவும் இருக்காது. இது ஏதாவது ஒரு கட்டத்தில் எழுதியிருக்குமா, அடுத்த வேறு யாராச்சும் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எந்த கட்டத்துலையும் மென்ஷனாக இருக்க போகிறது கிடையாது. அந்த அமைப்பு சில பேர் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணுற லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு இருந்தால் தான் இருக்குமே தவிர, இல்லை என்றால் உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அதை தான் நீங்கள் நம்மள சராசரி மனிதர்கள் தான். இப்போ புத்தரே எடுத்துட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் புத்த நிலைமை உடனே அடைஞ்சல, அவரும் பல பிறப்பு எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஒரு முறை அவர் காட்டுக்குள்ளார உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு புலி பெண் புலி வந்து பிரசவித்து இருக்கும்போது அதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அதுக்கு உணவு கிடைக்கல. அப்படிங்கும்போது புத்தர் தன்னோட உடம்பையே வந்து அந்த புலிக்கு இரையாக கொடுத்தவர் தான். நம்ம உடம்பு வந்து கடைசிக்கு ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட தியாகம் அவரோடது மேலோங்கி இருக்குது. ஸோ அந்த புத்தருங்கிற இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜபரம்பரையில் சேர்ந்தவர் வந்தவர் தான். அவங்களாம் வந்து இப்போ ஆன்மீகனா என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா வாழ தெரியாதவங்க, வாழ முடியாதவங்க, இவங்களாக தான் போவாங்க. அவங்களும் எதுக்கு ஒரு ஆன்மீகத்துக்கு வரணும். இப்போ ஆர்சல் ஓனரோட பையன் இருக்காங்க, அவங்களும் மாங்க் அந்த மாதிரி. மகாவதார் பாபாஜியோட நேரடி சீடரான யோகி ராமியா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள். பட்டு நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போது அருணகிரிநாதர் மாதிரி ஒரு மனிதர்கள், தவறு செய்த மனிதர்கள் யாரும் இல்லை. பட் நல்லவங்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவங்க கொடுக்கறத விட இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டவங்களோ சரி, வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செஞ்சவங்க தேர்ந்தெடுத்து தான் ஒரு ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அவங்க மூலிமா போய் மக்களுக்கு போய் நல்லது சேரணும்னு நினைப்பாங்களே தவிர இவங்க இப்படி இருந்தாங்க ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்மளுக்கு தெரியுமான்ட்டு யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும்னு இருக்கும். ப்ராப்தன்ட்டு ஒன்று இருக்கும். சில பேருக்கு இந்த டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகும், சில பேருக்கு அந்த டாக்டர் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போனால் நம்மளுக்கு சரியாகாதுன்ட்டு இருக்கும். நான் எல்லாமே வந்து நம்ம கிரகத்தோட அடிப்படையில் தான் வருது சரிங்க. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் பிளானட். நம்ம பூர்வ புண்ணியத்தோட கனெக்ட் பண்ணி இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பொட்டென்ஷியல் தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெக்கவரி என்னன்னு சொல்லி பார்த்து எளிதாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறது என்னோட விருப்பம். கண்டிப்பாக மேம். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்கள் சொல்கிற ஒரு எளிய பரிகாரம், ஒரு கோயிலாகவோ இல்லை இந்த விஷயம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாலும் அது என்ன மேம்? குலதெய்வத்தை நல்லபடியாக ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு போய் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க தவிர அங்கே போய் பொங்கல் வைக்கிறது இல்லை. இப்போ நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம், நம்ம அப்பாவை பார்க்க போகிறோம், நம்ம ஏதோ வாங்கிட்டு போவோம், அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நம்ம வயிறு குளிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கல் வைங்க. அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சு குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும், புரிதல் கிடைக்கிறதுக்கும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கிரகம் எங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அந்த விஷயத்த நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அந்த கிரகத்தோட கடவுளை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக. சில பேர்த்துக்கு வந்து குரு நல்லா இருக்காது, செவ்வாய் நல்லா இருக்கும், முருகரை கும்பிடலாம். இல்லறவளுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது இப்போ இவரே கிருஷ்ணரே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையில் அவ்வளோ பெரிய மயில் அழகாக இருக்க வச்சுருக்காருன்னா மயில் என்ன பண்ணும், அதோட உணவே பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு அந்த மாதிரி விஷயத்த கொத்தி சாப்பிட்றதா வந்து அதோட விஷத்தன்மையை உள் வாங்கிட்டு அந்த கலராக வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷத்தை உள் வாங்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த வன்மைக்கு நம்மளுக்கு வரதுக்கு காரணம் இருக்குது. அந்த மாதிரி எது நம்மளுக்கு உள்வாங்கணுமோ அதை உள்வாங்கிட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் நல்லது பண்ணால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது என் கருத்து. நிச்சயமா மேம். கிரியா யோகத்தின் மூலம் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மேம்? நம்ம இதுக்கும் நம்ம வந்து ஐஸ்வர்ய யோகம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தான் நாங்கள் எது பண்ணாலும் 48 days தான். ஏன்னா ஒரு நாள் எந்த விஷயத்தையும் நடக்காது. இவ்வளோ பெரிய சித்தர்கள் முன்னோர்களே வந்து பார்த்திங்கன்னா தான் பல வருஷம் பல பிறப்பெடுத்து பல விஷயங்களை பண்ணி தாண்டி தான் அந்த சித்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. எதுவுமே சும்மா வந்துடாது.
ஸோ குறைஞ்சது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற பேசிக் விஷயத்தை கிளியர்னஸ் வரைக்கும் 48 days அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த வீட்டில் அதான் அவங்களோட கொடுப்பனை எப்படி இருக்கும், இறந்தவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலையா, அந்த வீட்டில் துர்மரணம் நடந்திருக்கா, இந்த பெண்ணால் அந்த முன் ஜென்மத்து பாவத்தை என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி கேது சேர்ந்துருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியார்களோட சாபத்தை வாங்கியிருப்பாங்க. அப்புறம் போன ஜென்மத்தில் சாமியை திட்டி இருப்பாங்க, அவங்க உபாசனைகளை அவமானப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் தனித்து எதில் அவங்க பாவங்கள் கனெக்டடாக இருக்கோ அந்த விஷயத்தை அவங்ககிட்ட எடுத்து சொல்லி அது இதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, வீட்டில் என்ன பண்ணணும், ஒரு நல்ல சக்தி வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் ஒரு டேட்டா சார்ட்டாக அதை சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ லைஃப் கோச் மூலிமா நாங்கள் எல்லாத்துக்கும் என்ன கரெக்டான ப்ரொசீஜர்ஸை இயக்கிட்டு வரோம். ஏன்னா இந்த மாங்கல்ய தோஷம் தாய்க்கு அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பொண்ணுக்கும் சேர்ந்து வரும். இது வந்து ஒரு வாழையடி வாழையாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜர்ஸ் மூலிமா அந்த நாங்கள் லைஃப் கோச் மூலிமா பண்ணுறோம். ஏன்னா ஒரு தாய்க்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பொண்ணுக்கும் வரும். இப்போ நமக்கு இருக்கிற சொத்தை நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுத்துட்டு போகிறோம். அதே மாதிரி மாங்கல்ய தோஷமாகட்டும் எந்த தோஷமாக இருந்துச்சுனாலும் அவங்க குழந்தைங்களுக்கு வரும். நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறத விட நம்மளோட பாவ புண்ணியத்தை நம்மளோடையே நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இதுக்கும் எங்ககிட்ட எவிடன்ஸோடு இருக்குது. ஒரு கிளைண்ட்டு அவங்களோட பொண்ணுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எங்கே இருக்கோ அதே செவ்வாய் தோஷம் அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்டார்டிங்கே நாங்கள் அதை சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 yearsக்கு முன்னாடி சொன்னது இப்போ லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு, நல்லாவும் இருக்காங்க. கண்டிப்பாக மேம். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த விஷயங்கள்ங்கும் போது திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ப்ரிகாஷனாக அதுக்கு என்ன மாதிரியான பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், குழந்தை பிராப்தமும் ஈஸியாக கிடைக்கும்ன்றத சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு இந்து மதத்தில் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மற்றவங்களுக்கு கிடைக்காது, நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸு, முஸ்லீமு. நம்ம 10 daysக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டின் தான் கூப்பிட்டுருந்தாங்க. பொண்ணுக்கு 34 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ இருக்கிற பெண் பிள்ளைகளை வந்து செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து தொலைச்சிட்றாங்க. அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செட்டில் ஆவாங்க. யாருக்கு எந்த டைமில் என்ன விதைக்கணும், என்ன அறுவடை பண்ணணுங்கிறது கடவுள் முடிவு பண்ணுறது. நீங்கள் கல்யாணமேட்டு சில பேருக்கு 50 வயசில் தான் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சா 50 வயசில் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. பட் நீங்கள் நல்ல மனுஷனா நல்ல குடும்பமானு சொல்லி பார்க்கணும். அந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்தை சரி பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கும் போது, ஏன்னா குழந்தைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஊரில் தான் இப்போ நார்வே கண்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு கவர்மெண்ட் அவங்களே ஃபாலோ பண்ணும். அந்த குழந்தைய அவங்க நல்லா வளர்த்துறாங்களா, அந்த குழந்தைக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்குறாங்களா, அப்படி மன உளைச்சல் பேரண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு சொத்து வச்சு அவங்களுக்கு எல்லா எஜுகேஷன் கொடுத்துருந்தாலும் மன உளைச்சல் கொடுத்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கும். ஏன்னா குழந்தைங்களோட மனநலமை ரொம்ப முக்கியம். நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு 5 வருஷம் இவங்களாம் ஒரு இம்ப்ளிமெண்ட் வச்சுக்கோங்க. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும். 10 வருஷம் ஏன் நம்மளாம் என்ன அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லாத நாட்டிலேயே இருக்கிறோம். இதான் விஷயம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டே 1லேருந்து நல்லா இருந்தால் வேண்டாம்னு சொல்லியிருப்போம். அதனால் 5 வருஷம் லைஃப்பை வீண் பண்ணிவிட்டு அந்த இளமை காலத்தை தொலைச்சிட்றாங்க. அதனால் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கடவுள் என்ன கொடுக்குறாங்களோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களோ எல்லாமே கொடுத்துருவாங்க. 34 வயசில் கல்யாணம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக புத்திர தோஷமோ புத்திர சோகமோ வந்துடும். குழந்தைங்க வந்து எப்படி சொல்கிறது, குழந்தைங்க இல்லாமல் இருக்கிறது புத்திர சோகங்கிறத விட ஒரு ஏக்கம் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு வாரிசு இல்லை, ஆண் வாரிசு இல்லை, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒரு ஏக்கம் கலந்தது, எல்லாமே அந்த ஒரு ஏக்கத்தோடு வர்றது தான் தோஷங்கிறது கருத்து. மேம், மாங்கல்ய தோஷம் குறித்தும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். ஓம் கிரியா பாபாஜி நமக்கும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.